நல்ல கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? கடலப்பருப்பை ஊற போட்டு எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முழு மல்லி சோம்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலப்பருப்பை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. முழு மல்லி சோம்பையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்: மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், கிரேட்டட் பண்ண இஞ்சி, கரம் மசாலா, சின்ன வெங்காயத்தை சின்ன பீசஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுக்க கடலப்பருப்பில் இப்போ எடுத்து வச்சுக்க நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் சால்ட்டும் இதில் போட்டுக்கோங்க. கடைசியாக வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள். வடை மாவு ஒட்டாமல் உடையாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்க மல்லி சோம்பு ரெண்டுமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வடை சுடுற மாதிரியே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கையில் ஆஸ் யூஷுவல் நம்ம வடை எப்படி சுடுவோம் லைட்டாக தட்டி, ஸோ அதேமாரி தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் லைட் கோல்டு ஆகிற வரைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு மசால் வடை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஹேவ் இட்.